த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பதற்றம் கிட்டத்தட்ட போரா மாறக்கூடிய சூழல் மாறி இருக்கு. இது சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளுடைய த கேபிட்டல் சேனல் நேயர்களுக்காக இது சம்பந்தமான உண்மையான இருக்கக்கூடிய நிதர்சனமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களா தொடர்ச்சியா பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இந்தியா பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான நகரங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய லாகூர்ல பதிலடி தாக்குதல் கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய நிலைகள் மீது, குறிப்பா இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியா அத்துமீறி தாக்குதல் நடத்திட்டு வந்த நிலையில நாங்க இந்த சிச்சுவேஷனை எஸ்கலேட் பண்ண மாட்டோம், பாகிஸ்தான் ரொம்ப அதிரடியான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னா நாங்க அதுக்கு பதிலடி கொடுப்போம்னு ஏற்கனவே இந்திய ராணுவம் அறிவிச்சிருந்த நிலையில தொடர்ச்சியா அத்துமீறி தாக்குதல் நடத்தி 20க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸை பாகிஸ்தான் ராணுவம் இந்திய பகுதியில கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்தியா பதிலடியை ரொம்ப ஆழமா கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா பாகிஸ்தானுடைய முக்கிய நகரான லாகூர்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. லாகூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான்வெளியிலிருந்து வரக்கூடிய விமானங்களை கண்காணிக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தை செயலிழக்க செய்திருக்கிறாங்க இந்திய ராணுவத்தினர். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவத்துடைய, குறிப்பா அவங்களுடைய விமானப்படையுடைய 2 மிக முக்கியமான விமானங்களா இருக்கக்கூடிய JF-17 மற்றும் F-16 இந்த 2 போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. மொத்தமா 3 போர் விமானங்கள் இதுல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதுல F-16 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விமானமும் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேல அதிக மதிப்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த நாட்டுடைய ராணுவத்துக்கு மிக முக்கியமான விமானம். அதுதான் இந்திய ராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதல்ல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய சூழல்ல முப்படை தலைமை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்திட்டு வராரு. இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்த தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியா பார்க்கலாம்.